எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நவகிரகங்களுக்கும் எனக்கு வாஸ்து ஞானத்தையும் ஜோதிட ஞானத்தையும் அளிய அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 30வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி மகிழ்கிறேன். இன்றைக்கி கரணங்களை பற்றி பேசணும்னா, இந்த கரணங்களை பற்றி ஆய்வு செய்த பல முன்னோடிகள் இருக்காங்க. ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய குருமார்கள், தனியாசலம் ஐயா. எனக்கு கரணத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினது ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா தான். இது மட்டும் இல்லாமல் அருமையான ஒரு சிறப்புகளை கொடுத்தார் அவர். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஜோதிட குருமார்கள் இந்த கரங்களை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிஷபானந்தர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எனது ஜோதிட குரு, ஜோதிட ஞானி ஐயா திருப்பூர் ஜிகே அவர்கள், இவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். நான் கரணத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன். ஐயாவோட மீட்டிங்கில் ஐயா முன்னாடி கரணத்தை பண்ணி தான் புதுசாக சொல்லிட போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் கூட இன்னும் கூடுதலான சில ஆய்வுகள், அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், தேடல், ஒரு வாடிக்கையாளரையும் சரி, நம்மையும் சரி, நமது நண்பர்கள் உறவினர்களையும் சரி ஒரு வெற்றிகரமான மனிதராக மாற்ற முடியுமா என்கிற தேடலின் விளைவு தான் இந்த ஆய்வு. இந்த ஆய்வுக்கு நிறைய குருமார்கள் கூறிய வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணி எடுத்தேன். இந்த ஆய்வு கட்டுரையை நான் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 6 மாதங்களுக்கு மேலாச்சு. நிறைய சந்தேகங்கள் இருக்கும்போது அதை ப்ராப்பராக அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். இன்றைக்கி காமனாக நம்ம கரணம் அப்படின்னு சொல்லும்போது, கரணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கரணாதிபதி நமக்கு வழிகாட்டுவார், நம்மை முன்னேற்றுவார், எல்லாமே நம்ம காமனாக தெரிஞ்சுருக்கோம். ஆனால் அந்த கரணத்தை எப்படி இயக்குவது அப்படிங்கிறப்ப அதுலேயும் நிறைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதனுடைய ஆய்வில் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி, ஒரு சிறப்பாகவும் அதே சமயம் முழு நம்பிக்கையோடவும் அதை செய்யறதுக்கான தூண்டுதல் இதில் கிடச்சிது. நான் இதை என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சார் சக்ஸஸ் ஆகியிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கேன். இங்கே மட்டுமல்ல, என்னுடைய வெளிநாடு வாடிக்கையாளர்கள் USA, கனடா, இந்தோனேசியா, இது போன்ற நிறைய நாடுகள் இருக்கிறவங்களும் அவங்க ஊர்லேயும் இதை அப்படி ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கா. ஏன்னா இந்த ஜோதிட கலைங்கிறது நம்ம இந்தியருக்கு மட்டும் சொந்தமல்ல, மனித அனைவருக்கும் பொதுவானது. இதில் ஒரு விஷயம் நமக்கு தெரியலைங்கிறக்காக அது இல்லைன்னு சொல்லி மறுக்கக்கூடாது. அது இருக்குதா இல்லைன்னு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மறுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கரணங்களுடைய ரகசியங்கள் அறியும் போது நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயங்க. இன்றைக்கி நம்ம பல கருத்தரங்களில் பல டாபிக் பேசியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், கடந்து போயிருக்கோம். இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஆய்வுங்கிறது நீங்கள் ஒரு நோட்டில் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் தரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நடத்த அப்புறம் நீங்களே எடுத்து எழுதிடுவீங்க. அந்த அளவுக்கு இதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது, குறிச்சிக்கங்க. நன்றி. இப்போ கரணங்கள் அப்படிங்கிறது திதியில் பாதி கரணம், திதியினுடைய பாதி கரணம். ஒரு திதிக்கு 2 கரணம் நடக்கும். வளர்பிறை கரணங்களுக்கு தன்மைகள் வேறு, தேய்பிறை கரணங்களுக்கு தன்மைகள் வேறு. இது கொஞ்சம் புதுசாக இருக்கா? இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. மிருகங்களே வேறு. இந்த ஆய்வும் பண்ணோம். இதுக்கு ரொம்ப பேருதவியாக இருந்தது நம்ம ஜோதிட குரு ஜிகே ஐயா. அவர் ரொம்ப நன்றியோடு அந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் கரணமாக நாம் பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பவகரணத்தை பார்க்க போகிறோம். இந்த பவகரணத்தினுடைய அதிபதி யாருங்க? செவ்வாய். சரி, இப்போ நார்மலாக நம்ம என்ன செய்வோம்? பவகரணமாக சிங்கங்க. பவகரணத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ அவர் சம்மந்தப்பட்டதை நம்ம செஞ்சு நல்லா சக்ஸஸ் ஆகி ஆக்டிவேட் பண்ணலான்னு நினைப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த கரணாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த கரணம் இயங்குது. அது ரொம்ப முக்கியம். இப்போ செவ்வாய் வலுத்திருந்தால் பவகரணம் நல்லாவே வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இல்லாமையும், அதாவது குற்றங்கள் இல்லாமையும், ஒரு நீச்சத்தன்மை பெறாமலும் ஒரு நல்ல வேல்யூஷனில் இருந்துச்சுன்னா நாம் பவகரணத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுனா நிச்சயம் பலன் கிடைக்கும். சரி, பவகரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுல சில விஷயங்களை நம்ம அதில் எடுத்துக்கிறோம். இந்த கரணத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். மிருகம் சிம்மம்னு, சிங்கம் சிம்மம் 2 இருக்கும். இது என்ன? சிம்மம் சிங்கம். சிம்மம்னா பெண் சிங்கம், சிங்கம்னா ஆண் சிங்கம். இப்போ வளர்பிறையில் பிறந்திருந்தால் நம்ம சிங்கத்தை எடுக்கலாம், தேய்பிறையில் பிறந்திருந்தால் சிம்மத்தை எடுக்கலாம். பெண்ணாக இருந்தால் சிம்மத்தை எடுக்கலாம், ஆணாக இருந்தால் சிங்கத்தை எடுக்கலாம். இப்போ கரணமே மாறுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருது. இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மலர்
அப்படிங்கிறது புன்னை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர். பார்த்துருக்கீங்களா? புன்னை மலர். இந்த சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் போட்டு அந்த இமேஜ் எடுத்து பார்த்துக்கலாம். புன்னை மலர் மூலம் இவங்களுடைய கர்ணநாதனை வழிபாடும் போது அதிகபட்சம் இவங்களுக்கு பலன் கிடைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம நைவேத்தியம் செஞ்சு தான் நம்ம வழிபாடு பண்ணோம். அதில் நைவேத்தியம் அப்படிங்கிறது இந்த பவகரணத்துக்கு உண்டான பவகரணாதிபதிக்கு என்ன செய்யணும்னா சாதாரண அன்னம், சாதாரண சாப்பாடு, இதுதான் அதனுடைய நைவேத்தியம். நைவேத்தியம் வைத்து தான் வழிபட வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கரணங்கள் அடிப்படையில் போகும்போது இந்த வாசனை திரவியம் அப்படின்னு சொல்லக்கூடியது தவிர்க்க முடியாமல் வரும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். திதிகளுக்கு ஒரு தத்துவம் உண்டு, யோகங்களுக்கு ஒரு தத்துவம் உண்டு, நட்சத்திரத்துக்கு ஒரு தத்துவம் உண்டு, கிழமைக்கு ஒரு தத்துவம் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிழமைக்கு நெருப்பு தத்துவம்னு சொல்லுவோம். அப்படியே ஐயா வணக்கம் ஐயா, அப்படி கரணத்துக்கான தத்துவம் என்னென்னா காற்று. காற்று தத்துவத்துக்கு பேர் தான் கரணம். அப்போ இந்த காற்று தத்துவத்தில் செயல்படக்கூடிய இந்த கரணத்தை நாம் தூப அடிப்படையில் வழிபடும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. அப்படியே நான் இப்போ ஒவ்வொரு கரணத்துக்கு சொல்லிட்டு வரும்போது அந்த தூபத்தை சொல்லுவேன். அந்த தூபத்தை நீங்கள் குறித்து அதை ஃபாலோ பண்ணலாம், நிச்சயம் நல்லாயிருக்கும். அப்படி தூபத்தை பார்க்கும்போது அகில் அப்படிங்கிறது தான் தூபம். அகில் குச்சிகள் தெரியும் இல்லைங்களா? பூஜா ஸ்டோரில் இருக்கும். அகில் குச்சிகளில் தூபம் போடும்போது இந்த கர்ணாதிபதி மிக மகிழ்வுடன் அவர்களுக்கு வேண்டியதை உடனடியாக செய்து கொடுக்கிறார். அதே மாதிரி அபிஷேகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கர்ணாதிபதி அபிஷேகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த அபிஷேகத்துக்கு பவகரணத்துக்காரங்க பயன்படுத்த வேண்டியது கஸ்தூரி. இந்த கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. நவரத்தினங்களில் பார்க்கும்போது மாணிக்கம். நம்மளது நவரத்தின வியாபாரமும் நம்ம கொஞ்சம் செய்கிறோம், ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். ஒரு சமீபத்தில் ஒரு வாடிக்கையாளர் கேட்டார், ஐயா நான் வந்து என்ன கல் போட்டால் நல்லாயிருக்கும்? ராசிக்கல். ஒன்று பேசிக்காக பார்த்துங்க, ராசிக்கல்னு எதுவுமே கிடையாது. ராசிக்கல்னு இருந்துச்சுன்னா அப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா ராசிக்கல்லும் எனக்கு ஒரு கை இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டோன் நவரத்தினத்தை உபயோகப்படுத்துறது எதுக்காகனா தன்னை அடையாளம் காட்டுவதற்காக. ஒரு கூட்டத்தில் எதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? அவங்கள அடையாளம் காட்டுறதுக்காக. ஒரு டாக்டர் இருக்கார், ஒயிட் கோட் போட்டிருந்தா தான் டாக்டர், பிளாக் கோட் போட்டிருந்தா தான் வக்கீல், இப்படி ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் இல்லையா? இந்த அடையாளம் நான் இந்த நட்சத்திரத்துக்காரன், நான் இந்த ராசிக்காரன், எனக்கு இந்த இயல்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத அவருக்கு அவரே உணர்த்திக்காக கல் போடுறது. அப்படி அந்த நவரத்தினத்தை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நவரத்தினை பார்க்கும்போது நவரத்தினம் வந்துங்க இவங்களுக்கு மாணிக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ரூபின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்றைக்கி மாணிக்கம் அப்படிங்கிறது நிறைய வகைகளில் இருக்குது. கெம்பு ரூபி, மைசூர் ரூபி அப்படின்லாம் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஸ்டோனை இவங்க வந்து இயற்கையான ஸ்டோனை ரொம்ப காஸ்ட்லியாக போடணும்னு அவசியம் இல்லை, நார்மலான விலையில் போடலாம். அப்படி போடும்போது இந்த பவகரணம் நல்ல முறையில் இயங்கும். அப்போ இப்போ இந்த ஸ்டோன் போடும்போது நமக்கு வந்து ராசிக்கல்லோ, அதாவது ராசியை பார்த்தோ, நட்சத்திரத்தை பார்த்தோ, நடக்கிற திசையை பார்த்தோ நம்ம செலெக்ஷன் பண்ணலை. இப்போ வந்து கர்ணாதிபதி அடிப்படையில் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்ணாதிபதிக்கும் நம்ம வந்து மலர்களால் அர்ச்சனை பண்ணுறோம், அபிஷேகங்கள் பண்ணுறோம், திரவியங்களால் அபிஷேகம் பண்ணுறோம். இதுக்கு நாம் பயன்படுத்துகிற பாத்திரம் ரொம்ப முக்கியமானது. இது சொல்லும்போது நான் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த எந்த பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் பவர். என்ன பாத்திரத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணணும். இப்போ பவகரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி தான் இருக்கும். தங்க பாத்திரம்னு வரும். இந்த காலத்தில் தங்க பாத்திரம்லாம் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ ஒரே ஒரு 1/2 கிராம் இருக்கக்கூடிய ஒரு தங்க காயினை வாங்கி நீங்கள் பயன்படுத்துகிற சாதாரண பூஜை பாத்திரத்தில் ஒட்டி வச்சு பயன்படுத்தலாம். அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அருமையான ரிசல்ட் கிடைக்கும். சொர்ணம்ங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜோதிட வகுப்பில் வரும். அஷ்டமங்கல பிரசனம் இந்த மாதிரி பிரசனங்கள்லாம் போகும்போது சொர்ணம்னு சொல்லி தங்க காசு வச்சு தான் அந்த பிரசனமே எடுப்போம். நான் கூட நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஏங்க இது தங்கமே வைக்கணுமா? பவர் இருக்குது, தங்கத்துக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. இதை நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசி இன்னும் தங்க ரேட் ஏறி போகுது. தங்கத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தங்க ரேட் ஏறும்போதெல்லாம் நான் சொன்னேன், தங்க ரேட்டெல்லாம் எப்போ ஏறும் எப்போ இறங்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க அடிப்படையிலையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களையும் சரி, குரு பகவான் ஆட்சி அடையும் போது ஆக்சுவலாக தங்க விலை குறையும். சனி பகவான் ஆட்சி அடையும் போது இரும்பு விலை குறையும். இப்படி தான் ஒரு கணக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கி தலைகளாக போயிட்டுருக்கேன், இறங்கும் நம்பவும், அதுதான் நல்லது நாட்டு மக்களுக்கும். ஓகே, இப்போ வந்து மாணிக்கம் தங்க பாத்திரத்தில் இவங்க வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சரி, இவங்களுக்கு உண்டான நிறம் வஸ்திரம் அப்படின்னு சொல்லி வருது.
அந்த கரணநாதனுக்கு ஒரு வஸ்திரம் அணிவிக்கணும். எப்பயுமே ஒரு ப்ராப்பராக ஒரு பூஜையை செய்யும்போது தாங்க சக்ஸஸ் வருங்க. ஏதோ ஒன்று செஞ்சுட்டேங்க, அவர் சொன்னாருங்க செஞ்சேன், எனக்கு ஒன்றும் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ராப்பராக நம்ம செஞ்சு பார்த்தோம்னா தெரியும். வஸ்திரத்தில் வெண்மையான வஸ்திரம் வந்து இந்த கரணநாதனுக்கு ரொம்ப 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 சூட்டபிள். அப்போனா வெண்மையான ஒரு நம்மளால் முடிஞ்ச எளிய வஸ்திரம் வாங்கி வஸ்திரம் சாத்தி அதுக்கு மேலே நம்ம இந்த பூஜையை பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கரணத்துக்கு உண்டான கடவுள் எடுக்கும்போது நம்ம பேசிக்காக சொல்லிடலாம். நரசிம்மர், ஆஞ்சநேயரும் இதுக்கு உண்டான கடவுள் தான். நரசிம்மர் மாதிரியே ஆஞ்சநேயரும் இதற்குண்டான கடவுள் தான். இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கிழமை என்ன கிழமை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை. இந்த கிழமையை கரணத்தை வச்சு இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோமா? இல்லை. அதிர்ஷ்ட கிழமை என்ன என்னுடைய கரணத்துக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம், செவ்வாய்க்கிழமை பவகரணத்துக்கு அதிர்ஷ்டமான கிழமை. அதே மாதிரி இந்த கரணத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாயாக இருந்தால் கூட அதிபதி சூரியனாக வருவார். ஸோ இந்த பவகரணத்துக்காரங்க அதனால தான் அரசியலுக்குள்ளார போகிறாங்க. ஏன் சூரியனுக்கு உண்டான வணிசீகரணத்துக்காரங்க அரசியலுக்குள்ளார போகிறத விட இவங்க ஏன் அதிகமாக போகிறாங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா இந்த லாஜிக் கரெக்டாக வரும். அதிபதி சூரியன், கிரகம் செவ்வாய். நம்ம அதிபதிக்கும் கிரகத்துக்கும் குழப்பிக்க வேண்டாம், தனித்தனி தான். அதே மாதிரி சிவனும் இவங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம். இவங்களுக்கு உண்டான நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணால் இந்த கரணநாதன் ரொம்ப மகிழ்வடைந்து நமக்கு உண்டான நன்மைகளை செய்வார். நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் சேர்த்து நீங்கள் ஒரு முறை பூஜை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். தனித்தனியாக செய்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கு உண்டான பலன் உண்டு. ஆனால் இது ஃபுல்ஃபில்லாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவகரணத்தை பற்றி பேசிக்காக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப தலைமை பொறுப்பு உள்ளவங்க, அதே மாதிரி உயரதிகாரிகளால் நன்மைகள் நிறைய இருக்கிறவங்க. அதே மாதிரி பவகரணத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துங்க கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்தாங்க. பார்க்குறோம் கணவன் மனைவி பிரச்சனை எப்போ வரும்? பேசிக்காக 7, 6 சம்மந்தப்படும் போது வரும். 1, 6, 10 சம்மந்தப்படும் போது தசாபுத்தி காலகட்டத்தில் வரும். இது இயற்கை. அது இல்லாமல் பேசிக்காகவே செவ்வாறாக சேர்ந்துருந்தாலும் சுக்கிரன்றாக சேர்ந்துருந்தாலும் வருது, அது இயற்கை. ஆனால் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னா நம்ம கோயில்கள் சொல்கிறோம். கூடுதலாக ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னா, கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்கம்மா. கஸ்தூரி மஞ்சளை எடுத்து குங்குமத்தில் கலந்து குங்குமமாக திலகம் விட்டுக்கிட்டு வாங்க. அதிசயமான மாற்றம் கிடச்சிது, அவங்க பிரச்சனை இல்லாமல் சேர்ந்துட்டாங்க. இதில் என்னங்க செலவு? மிக எளிமையான மங்களகரமான ஒரு பரிகாரம். இப்போ இந்த யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி, நம்மளும் சரி, எல்லாருமே இந்த பரிகாரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். பவகரணத்தினுடைய தன்மை கிடைப்பதற்கு இந்த பரிகாரம் மிகச்சிறந்த அளவில் நன்மை தருகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தூப வழிபாடுங்கிறது கரணநாதனுக்கு ரொம்ப பிடிச்சமான வழிபாடு. ஏன்னா அவர் தத்துவமே காற்று தத்துவம் தான். கரணம்னா காற்று தத்துவம், இதை பேசிக்க வச்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த அகில் கட்டைகளை சாம்பிராணியுடன் சேர்த்து தூபம் போடும்போது அந்த இடத்தில் கரணநாதன் மிக அதிகப்படியான நன்மைகளை செய்கிறார். இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது இந்த பவகரணத்துக்காரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் பவகரணத்துக்கு வரும்? திடீர்னு வேலை போயிடுறது பவகரணத்துக்கு தான். தெரியுங்களா? ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க பவகரணத்துக்காரங்க. வேலையை மட்டும் நிறுத்தினாங்க, மீண்டும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள கஷ்டப்பட்டுருவாங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க பவகரணத்துக்காரங்களாக இருந்தால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசிட்டா வம்பா போயிடும். பவகரணத்துக்காரங்க மட்டும்தான் மனைவியினுடைய சம்பாத்தியத்திலையோ அல்லது குழந்தைகளுடைய சம்பாத்தியத்திலையோ சில நாள் வாழ வேண்டிய கட்டாயம் வருகிறது. இப்போ தான் நீங்கள் வந்து விலங்குக்கு போய் பார்க்கணும். சிங்கம் என்ன பண்ணுது? பசிச்சால் வேட்டையாடுது. குடும்பத்தை யார் நிர்வாகம் பண்ணுறா? பெண் சிங்கம் நிர்வாகம் பண்ணுது. சில காலம் வந்து ஆண் சிங்கம் வயதான பிறகு பெண் சிங்கத்தினுடன் ஆதரவுலையோ அல்லது குட்டிகளுடைய ஆதரவுலையோ தான் இறுதி காலத்தை கழிக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன், மனைவியினுடைய பென்ஷன் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, சுயமாக வருமானமே பண்ண முடியலைங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க கவனித்து பார்த்தீங்கன்னா பவகரணம் வரும். எனக்கு பயப்படுத்துகிற மாதிரி விஷயமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். பவகரணத்துக்காரங்க சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். கடைசி காலகட்டத்தில் இந்த பவகரணத்துக்கு ஆயுள் நீடிப்பு தெரியுங்களா? ஆயுள் அதிகம். கண்டிப்பாக அவங்க வந்து முதுமையை சந்திச்சே ஆகணும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த சேமிப்பு அவங்கள சுயமரியாதையோடு வாழ செய்யும். ஏன்னா இவங்க எப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து வீக்காகலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கௌரவத்துக்காக அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுவாங்க. அவங்கள மீண்டும் மீண்டும் சோதனைக்குள்ளாக்குறது அந்த வயோதிகம்னு சொல்லக்கூடிய முதிர்வு காலம். அந்த சமயத்தில் இந்த பவகரணத்துக்காரங்களுக்கு சேமிப்பு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். அதை நல்லா மறந்துடக்கூடாது. அதே மாதிரி சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடை அதிகம். ஆண் சிங்கம் வந்து பெண் சிங்கத்தை விட எடை அதிகம். இப்போ அதே கம்பேரிசனை நீங்கள் கரணத்தில் நம்ம கொண்டு வந்து பாருங்கள்.
இந்த பவகரணத்துக்காரங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, உடம்பு போட்டுருச்சுன்னா இறக்க முடியாது. அப்போ பவகரணத்துக்காரங்க குழந்தைங்க, பெண் குழந்தைகள் இருந்தாலும் ஆரம்பத்திலே சொல்லிடணும், ஒபிசிட்டி உனக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுமா, ஆரம்பத்துலேருந்து உணவு வகைகள், கொழுப்பு சார்ந்த உணவுகள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தந்தோம்னா நல்லது. அதே மாதிரி இந்த பவகரணத்துக்கே உண்டான இன்னொரு நோயில் எடுத்தோம்னா இதய சார்பான நோய், கொழுப்பு கட்டிகள். ஹார்ட் அட்டாக்கு என்னங்க அடிப்படை? கொழுப்பு கட்டி தானே. சின்ன டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்துக்குள்ள அந்த இடத்துல போய் கொழுப்பு உட்காரும்போது ஹார்ட் அட்டாக் உருவாகுது. ஆஞ்சியோ பண்ணுறாங்க, ஸ்டெட் வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது ஜோதிடமே வருமுன் உரைத்தல், வந்தபின் விளக்கம் கூறுதல் அல்ல. நம் திறமையை நிரூபிக்கிறக்கோ, நாம் ஒரு பாராட்டுதல் வாங்குறக்கோ அல்ல, வருமுன் காக்கணும். நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்துட்டாருன்னா அவரை நம்ம நம்மளாவே பாவிச்சு தான் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்லும்போது அந்த காரணத்துக்காரங்களை நம்ம காப்பாற்றப்படுகிறோம். அதே மாதிரி இவங்களுக்கு அடிப்படையாக பார்த்திங்கன்னா தைரியம் அதிகம். இந்த தைரியத்தினால அவங்க செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள், ஒரு சில பொறுப்பை எடுத்து செய்கிறதுனால அரசாங்க ஆதரவு வரைக்குமே அவங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க பாராட்டுதல் அதிகம் வாங்கினவங்க பவகரணத்துக்காரங்க தான். நம்மளாம் பேப்பரில் படிக்கிறோம் இல்லையா, டிவிலாம் இவங்க உயரதிகாரி பாராட்டினார் அப்படி இப்படிலாம் பார்ப்போம். சின்ன பையனாக இருப்பான், அந்த பையனை வந்து பாராட்டுவார், அவன் ஏதாச்சும் வீரதீர சாகசம் பண்ணியிருப்பான். இது எல்லாமே பவகரணத்துக்கு உண்டானது. அப்போ பவகரணத்துக்காரங்க நமக்கு என்ன போகுதுன்னு சொல்லி நெகிழ்ந்து நிற்கக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா முன்னாடி வந்து நின்று செஞ்சால் நிச்சயம் அவங்களுக்கு சாதகமான பலங்களே கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான தொழில்துறையை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பாருங்கள், இன்றைக்கி கரணத்தை வைத்து தொழில் எடுக்கும் முறையை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் தொழில்னா என்ன பண்ணுவோம், 10ஆம் எழுதி பார்ப்போம், 10ஆம் எழுதி நின்ற இடம் இதெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி கரணத்தை வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எடுக்க முடியும். கரணத்துக்கு இந்த பவகரணத்துக்கு அதிபதி செவ்வாய், வீரதீர சாகசங்களுக்கு அதிபதி அவர் தான். காவல்துறையும் இராணுவமும் இவர்களுக்கு உண்டான துறை. காவல்துறையும் இராணுவமும் இவர்களுக்கு உண்டான துறை. யோகமாக இருந்தால் ரேங்க் ஆஃபீஸர் இல்லைங்க, ரொம்ப யோகம் கம்மியாக இருக்குது, செக்யூரிட்டி தவறில்ல, ஆனால் வந்து யூனிஃபார்ம், இந்த யூனிஃபார்மில் சர்வீஸ் செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த பவகரணத்துக்காரங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இவங்க வந்துங்க வாழ்க்கையை நல்லா ஜாலியாக அனுபவிக்கிறவங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, நிறைய சம்பாரிச்சிட்டா கூட ஐயோ அவர் அந்த அளவுக்கு பண்ணிட்டாருன்னா அந்த அளவுக்கு பண்ண முடியல, எனக்கு இது வேணும் அது வேணும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை மறந்து ஓடிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. இந்த பவகரணத்துக்காரங்க என்கிட்ட ஒரு வீடு கட்டிட்டேன்பா, என் பையன் வேலைக்கு போயிட்டான்பா, எனக்கு இவ்வளோ வருமானம் வருதுப்பா, நான் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்க பவகரணத்துக்காரங்க தான். சாட்டிஸ்ஃபைடு பர்சன் அப்படிங்கிறவங்க பவகரணம். இப்போ பாருங்கள், கரணத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து பவகரணத்துக்காரங்க இதை எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதையெல்லாம் செய்யணும். அதே மாதிரி இவங்களுக்கு உடம்புல பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கால்சியமும் இரும்பு சத்தும் அதிகம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும், கால்சியமும் இரும்பு சத்தையும் இவங்களுக்கு அதிகம். இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம சொல்லும்போது நாம் என்ன சொல்லுவோம், நரசிம்மர் சொல்லுவோம். இன்னொரு தெய்வம் இருக்குது தேய்பிரையில் பிறந்தவங்களுக்காக, கன்னியா பரமேஸ்வரி. கன்னியா பரமேஸ்வரி பார்த்துருக்கீங்களா? கன்னியா பரமேஸ்வரி சிங்கவாகனம், சிங்கவாகினி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இரு தெய்வங்கள் ஒரு கரணத்துக்கு இருக்குது. கரணம் இருவிதமாக வேலை செய்யுது. வளர்விரை தெய்வரை தனியாக வேலை செய்யுது. கரணம் தொழிலை குடிக்குது, கரணம் நோயவும் தருது, கரணம் எச்சரிக்கையும் செய்து வெற்றியும் தருது. இப்படி வந்துங்க ஃபுல்ஃபில்லாக கரணத்தை பற்றி ஆய்வு செய்யும்போது நிறைய விஷயங்கள் வரும். இந்த கரணத்தை பற்றி நான் ஒரு வகுப்பு போடலான் இருக்கேன், அடுத்த மாதத்தில் பண்ணலான் இருக்கேன். அதில் இன்னும் இப்போ நம்ம பார்த்தது சும்மா சின்ன இதுதான், ஏன்னா நேரப்பற்றாக்குறை தான். 11 கரணத்துக்கு நம்ம போகணும். ஒரு கரணத்தை பற்றி மட்டுமே ஒரு நாள் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. சார் இதெல்லாம் பேசி என்ன சார் பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. 5ஆம் அதிபதி ஏற்கிறதா, 9ஆம் அதிபதி ஏற்கிறதா, ஏன்னா பல குழப்பமாக இருக்குது. இல்லை 10ஆவதுக்கு நீங்கள் வேறு இப்படி வேறு சொல்கிறீங்க. கரணாதிபதி வழிபாடு 100% பலம் தரும். இன்றைக்கி சக்ஸஸ் ஆனவங்க அத்தனை பேருமே கரணாதிபதி வழிபாடு பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர், தேசிய தலைவர், ஒரு 2014 எலெக்ஷனில் அவர் என்ன பண்ணுறாரு, பத்திரை கரணத்தில் அவர் வந்து தேர்தல் நடக்குது, அவர் வந்து மனு பண்ணுறார். அவர் எடுத்துக்கிட்ட கோஷம் என்னென்னா, ஒரு பாரம்பரியமான கட்சியை இந்தியாவை விட்டே ஒழிப்போம், இந்தியாவை விட்டே ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். மொத்த மக்களும் அவர் பக்கம் போயிட்டாங்க, போய் இந்தியாவை அப்படியே பிடிச்சார். இது வந்து ஆன்லைன் அப்படிங்கிறதுனால நம்ம சில விஷயங்களை கிளாரிட்டி பண்ணலை, விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். அப்போ பத்திரை கரணம் அப்படிங்கிறது ஒருத்தரை அழிக்கிறதுக்காக உருவான கரணம். எக்காரணத்தை கொண்டு அந்த கரணத்தில் சுப முகூர்த்தம் குறிச்சிட வேண்டாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கரணங்களை பற்றி நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருந்தாலும் எனது குருநாதர் ஜிகேயாவுடைய ஆய்வு மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து ஒரு விஷயத்தை சிம்பிளாக விடுறதில்லை, A to Z எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இதனால தான் இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர். அவர் காலத்தில் நாம் வாழ்வது மிகப்பெரிய புண்ணியம். நாம் பேசக்கூடிய
கூறக்கூடிய கருத்துக்களில் 100% அதற்குண்டான பாராட்டுகள் அவரையே சேரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரை கரணத்துக்கு இந்த பவர் இருந்துச்சு. இதே கரணம் ஓடினப்போ தான் அவர் இது பண்ணார். தேர்தலும் அதே கரணத்தில் நடந்துச்சு. இப்போ கரணங்கள் இயங்குதா இல்லையாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் தரலாம். ஒரு நாள் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு கரணத்தை படிச்சுட்டு அடுத்த நாள் அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை செய்தியில் பாருங்கள், அப்படியே இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு இதாக சொன்ன விஷயம் இல்லை, அப்படியே இருக்குது. பெரிய பெரிய மாட்டை உலுக்கிய சம்பவங்கள் நடந்தப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த கரணங்கள் வேலை செஞ்சுருக்கிறத நல்லா பார்க்க முடியுது. அப்போ வந்து பொதுவாகவே வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ பவகரணத்தில் பார்த்த விஷயங்கள் நம்ம குறிச்சிக்கலாங்க. அடுத்தபடியாக சுபகரணங்கள் 5 தான். இதில் வந்து 2வது சுபகிரகமான பாலவகரணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கரணத்துக்கு அதிபதியான கிரகம் ராகு பகவான். ராகுலேயே 2 ராகு இருக்காங்க ஆச்சுங்களா. இந்த ராகு இன்னொரு இடத்துல எங்கே வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகவகரணத்துக்கும் இதே ராகு வருவார். அந்த நாகவகரணத்தில் வரக்கூடிய ராகு விசராகு, இது ஐயா சொன்னது தான். பாலவகரணத்தில் வரக்கூடிய ராகு அமிர்த ராகு. ராகு பாருங்க, ராகுலேயே 2 தன்மை. அப்போ ராகு வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகம் பாலவகரணத்தில் பிறந்திருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும், அதில் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி இந்த பாலவகரணம் அப்படின்னு சொல்லும்போது நாம் மிருகமாக வந்து புலி இது வரைக்கும் சொல்லியிருப்போம், புலி தான் அதுக்கு. ஆனால் ராகுனுடைய தன்மையை பொறுத்து புலியா என்னங்கிறத முடிவு பண்ணும். ராகு சுபரோட சேர்ந்துருக்கிறாரு, 1-4-7-10 கேந்திரத்தில் இருக்கிறாரு. அது இல்லாமல் அவருக்கே பிரத்யோக இடமான 3-6-11 இருக்கிறாரு, கடகத்தில் இருக்கிறாரு, மகரத்தில் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா புலி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி இல்லை, எனக்கு 8 ராகு 12 ராகு நீச்ச கிரகத்தோட சம்பந்தம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா சிறுத்தையே எடுக்கணும். இன்னும் மறைவு ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாங்க சார் அப்படின்னா புலியினுடைய வம்சாவளியாக வரக்கூடிய பூனையை எடுக்கணும். எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள், நம்ம கரணத்தில் ஆய்வு பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசம் வருது. இந்த பூனை அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய வலு குறைந்திருக்கும் போது அதை செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்துங்க வழிபாட்டு தெய்வம் நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். என்ன தெய்வத்தை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிராம காவல் தெய்வங்கள் அனைத்தும் செய்யலாம். ஐயப்பனை செய்யலாம், துர்காவை செய்யலாம், புலி வைத்திருக்கக்கூடிய அனைத்து தெய்வத்தையும் செய்யலாம். ஏதோ ஒரு தெய்வத்தை நாம் கெட்டியாக பிடிச்சி ஒரு கரணநாதனாக நாம் ஒரு அமைச்சுக்கணும். அந்த தெய்வத்திற்கு இதற்குண்டான மலர் செண்பக மலர். இந்த மலர் மூலம் தான் அதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும். இதற்குண்டான நைவேத்தியம் பாயாசம். பாலவகரணத்துக்காரங்க பாயாசம் கொண்டு போய் ஒரு கோயிலில் கொடுத்தாங்கனாவே அவங்களுக்கு எதிர்பார்த்தது விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண விஷயம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்துங்க 5 ராகு இருக்கும், ஆனால் குழந்தைங்க சிறப்பாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. 5 ராகு இருந்தால் நானே சொல்லுவேன், 5 ராகு இருந்தால் 2 ஆண் குழந்தைங்க அப்படின்னு. ஆனால் ஜோதிட அடிப்படை பாடத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 ராகு இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. லக்கணத்தில் ராகு இருந்தாலும் 7 ராகு இருந்தாலும் கலத்திர தோஷத்தை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த தோஷங்கள் பாலவகரணத்துக்கு கிடையாது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் மைண்ட் செட்டில் இது இருக்குது. ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருமண பொருத்தத்தில் ராகு தோஷம்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சிடுறாங்க. அது ஏகப்பட்ட ஜாதகங்கள் இருக்குது. சுத்த ஜாதகம்னா அவங்க தான் அப்பாவிங்க, ஒரு ஜாதகமும் செட் ஆகாது. சுத்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. இந்த ராகு தோஷம் செயல்படுதா இல்லையாங்க நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த காரணம் உதவும். பாலவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷ நிவர்த்தி உண்டு. சின்ன பரிகாரம் அவங்க ஏதாச்சும் ஒரு கோயிலில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா கூட கேட்டுரும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்போ பாலவகரணத்தினுடைய தனிப்பட்ட தத்துவங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது புலி தான். புலி, பூனை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கலாம், சிறுத்தை இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு காட்டில் ஒரு மான் இருக்குது, ஒரு ஓரத்தில் சிங்கமும் ஒரு ஓரத்தில் புலியும் இருக்குது. இப்போ மான்கிறது இறைன்னு வச்சுக்குவோம், சிங்கம் பவகர்ணம், புலி பாலவகர்ணம். இப்போ என்ன நடக்கும்? சிங்கம் பார்த்த வேகத்தில் பாயும். அந்த மானோ ஒரு மிருகமோ அதை அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சுன்னா ஓடி தப்பிச்சிரும். புலி என்னங்க பண்ணும்? பாயாது, பதுங்கும். முதல்ல அந்த இறை எங்கெங்கே ஓடுதுன்னு ஓட விட்டு பார்க்கும். அந்த இறைக்கும் அதுக்கும் உண்டான கேப்பை குறைச்சிக்கிட்டே வந்து எப்போ அடித்தா ஒரே அடி அடிக்கணுமோ அப்போ அடிச்சிடும். இந்த இயல்பு அனைத்து பாலவகரணத்திற்காரங்களுக்கும் இருக்க வேண்டும். இல்லைன்னா கூட உருவாக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்த கேரக்டர் அதுதான், நாம் அதுக்கு உருவாக்கணும், தகுதிப்படுத்திக்கணும். அந்த தகுதிப்படுத்தி கொள்றதுக்கு இது ஆகும். அப்போ ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கும் போது பாலவகரணத்துக்காரனை கூட வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான வழிமுறைகளை எளிதாக சொல்லி தந்துடுவான்.
நீ இப்போ செய்யணும், இப்போ ஸ்லோவாகணும், இப்போ ஃபார்வேர்ட் ஆகணும், இப்போ கீக் சேஞ்ச் பண்ணணும், இப்போ வந்து கேம் சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் இவங்க தான். இது எல்லாமே இவங்க தான். இந்த பாலவகரணக்காரங்க ஒருத்தங்க வந்தாங்கவே கண்டுபிடிச்சிடலாம். நல்ல கமகமகமன்னு மணக்கும். பவகரணக்காரங்கிட்ட மணக்காது. சென்ட் உபயோகப்படுத்துறது, இந்த வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்துறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாலவகரணத்துக்காரங்களுக்கு பிடிக்கும். இந்த பாலவகரணத்துக்காரங்க எங்கே இருக்கிறாங்களோ இதே தன்மை தான் புகழ் கிடைக்கும், புகழ் அடைவார்கள், செல்வத்தில் கவனம் இருக்கும், செல்வத்தை சேர்த்துவாங்க. இப்போ பவகரணத்தில் சொன்னோம், வேட்டையாடுறது வந்து பசித்தால் மட்டுமே வேட்டையாடும் அப்படின்னு சொன்னோம். இது அப்படி அல்ல, வேட்டையாடுவதை தன்னுடைய திறமையாகவே வச்சுக்கும். அப்போ பாலவகரணத்துக்காரங்க சிறந்த ஒரு தொழில் வல்லுநர்களாக வருகிறார்கள், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி, இவங்களுக்கு வந்துங்க பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆண் தெய்வ வழிபாட்டை விட பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு உண்டான உலோகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மண்ணால் ஆன உலோகம். அது எப்படி மண்ண உலோகம்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், மண்ணால் ஆன பாத்திரம். அப்போ இவங்க பூஜைக்கு பயன்படுத்துறது மண் பாத்திரங்களை பயன்படுத்தினா நல்லது. இவங்களுக்கு வந்து மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் மருந்துகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் சிறப்பான பலனை தருது. இந்த பிருத்திவி தத்துவம்னு சொல்கிறது இவங்ககிட்ட நல்லா இயங்குது, அதை நல்லா பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து இந்த மண்ணால் ஆனதில் எடுத்துக்கும்போது மருத்துவம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போதுங்க இவங்க வந்துங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறவங்க தான். அந்த ஜாலியாக இருக்கிறதுக்காக எதிர்பாலினத்திற்கிட்ட ஈஸியாக பழகிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கை தேவை. யாருக்கு கெட்ட பேர் வரும்னா இந்த பாலவகரணத்துக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தோம்னா இவங்களுடைய இந்த கர்ணநாதன் வழிபாடு நம்ம ஒரு 3 டைம் பண்ணிடுறோம், ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் 18 ஆண்டு காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது ஐயா சொல்லி கொடுத்தது தான். 18 ஆண்டு காலம் அதனுடைய பலன் கிடைக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்ணநாதனை எந்த மாதிரி இயக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வழிபாடு தாங்க. வழிபாட்டுனாலேயே இயக்கலாம். என்ன மாதிரி வழிபாடு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மண் பாத்திரத்தில் செண்பக மலர், முத்து வந்து இதனுடைய ஆபரணத்தில் வரும், சின்னதாக ஒரு முத்து மாலை கூட வாங்கி அந்த தெய்வத்துக்கு போடலாம். அதே மாதிரி தூபத்தில் சந்தனப்பொடி போட்டும் சிகப்பு வஸ்திரம் கட்டியும் அந்த தெய்வத்துக்கு சிகப்பு வஸ்திரம் கட்டணும். வஸ்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லா விஷயத்துலையும் இது கூடயே வந்துகிட்டு இருக்கோம், நம்ம கேர் பண்ணாமல் விட்டுற வேண்டாம். வஸ்திரம் சரியாக நம்ம காணிக்கை பண்ணோம்னா அந்த தெய்வம் பேசும். ஏதாவது ஒரு விசேஷம்னா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் என்ன செய்கிறோம், முதல்ல துணி எடுத்து கொடுக்குறோம். இந்த துணி எடுத்து கொடுக்கல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கடவுளுக்கு வஸ்திர தானம், வஸ்திரம் சாத்துறோம். அந்த வஸ்திரத்தில் சிகப்பு வஸ்திரம் சாத்தி இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த பாலவகரணம் அற்புதமாக வேலை செய்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறாங்கன்னா சிகப்பு நிறமுள்ள ஒரு துணி அணிஞ்சிட்டு போனாங்கன்னா நிச்சயம் இவங்க பக்கம் வெற்றிகள் அதிகம். அதையும் நம்ம ஒரு அதிர்ஷ்ட குறிப்பிலேயே எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்க்கும்போதுங்க இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கூட்டு குடும்பத்தை ரொம்ப பெரிதும் விரும்புவாங்க. புலி பார்த்திங்கன்னா கூட்டமாக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிங்க கூட்டத்துக்கும் புலி கூட்டத்துக்கும் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விலங்கு சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி சொல்கிறப்ப பார்த்துருப்பீங்க. சிங்கம் எந்த அளவுக்கு கெத்தாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு கடைசி காலத்தில் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிடும். கூட்டமே வந்து துரத்தி விட்டுரும் அந்த சிங்கத்தை. அது எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போய் இதாகும். இந்த தன்மை புலிகிட்டு இருக்காது. வயது ஆக ஆக அந்த குடும்ப ஒற்றுமையை கூட்டிக்கிட்டே போகிறது இந்த பாலவகரணத்துக்காரங்க. பாலவகரணத்தில் ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் குடும்ப ஒற்றுமையை பற்றி கவலையே பட வேணாம், அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கரணம். அதே மாதிரி இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பன் வழிபாட்டை நம்ம சொன்ன முறையில் வழிபாடு பண்ணும்போது மிகச்சிறப்பான பலன்களை அடைகிறார்கள். அதே மாதிரி கரணத்துக்கு உண்டான விலங்குகள் 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. வளர்பிறை கரணத்துக்கு வேறு மாதிரி, தேய்பிறை கரணத்துக்கு வேறு மாதிரி, கிரகத்தினுடைய வலுவுக்கு தகுந்த மாதிரி. ராகு நல்ல முறையில் உட்காந்துட்டாருன்னா நீங்கள் புளியை எடுத்துக்கலாம். ராகு கொஞ்சம் நார்மலாக உட்காந்தாருன்னா சிறுத்தை. ராகு வீக்காகவே போயிட்டாருங்கன்னா நம்ம பூனையவே எடுக்கலாம், தவறில்லை. எல்லாம் ஒரே ஜீன் தான், ஒரே டிஎன்ஏ தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓகேங்க சார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது இவங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலம் சிறப்பாகவே அமைகிறது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அடுத்த கரணமாக நம்ம பார்க்க போகிறது கௌளுவ கரணம். இந்த கௌளுவ கரணத்துக்கு அதிபதி கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான். அதிதேவதை சூரியன். இந்த இடத்துல குழப்பம் வந்துடக்கூடாது. அதிதேவதை சூரியன், கிரகம் தான் சனி பகவான். இது வந்துங்க பன்றியினுடைய தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காரணம். மகாவிஷ்ணு நரகாசுரனை வெல்லுவதற்காக எவ்வளவோ அவதாரங்கள் எடுத்திருக்கலாம். எத்தனையோ விலங்குகள் வலிமையானதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் தேர்வு செஞ்சது பன்றியை தான் தேர்வு செஞ்சார். ஏன்? விலங்குகளில் மிக வலிமையானது காட்டுப்பன்றி.
மிக வலிமையானது. அதே மாதிரி போராட்ட குணம், போர்க்குணம் அதிகமானது காட்டுப்பன்றி. இந்த கௌலுவ கர்ணத்தில் ஒருத்தருக்கு இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இடைஞ்சல்கள், இடையூறுகள், சண்டை சச்சரவுகள், பகை வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. கௌலுவ கர்ணத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் உண்டு. அதே மாதிரி ஒரு தம்பதியர் சேரும்போது, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வரன் சேர்த்தும் போது மகேந்திர பொருத்தமோ அல்லது 5ஆம் இடத்துல ஒரு 5ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக பயப்படும் போது கரணத்தை கவனிச்சிங்கன்னா கௌலுவம் இருந்தால் ஓகே சொல்லிடலாம். ஏன் கௌலுவம் இருந்தால் ஓகே சொல்கிறோம்? குட்டி போடுறதுல ஃபேமஸ் யாருங்க? பன்றி தானே, அவ்வளோதான். கரணம் எங்கேயே தீரும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் எடுக்கிறோம். என்னென்னா, கௌலுவ கரணத்துக்காரங்க சனி பகவான் உச்சமடைந்திருந்தால் அதிகப்படியான சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. அவர் என்ன லக்கணம், எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் அது வேறு விஷயம். கௌலுவ கரணத்தில் பிறந்திருந்தால் சனி பகவான் உச்சமடைந்திருந்தால், ஏன்னா அவர் கிரகம் அவர் தானே, ஒரு அதிர்ஷ்டகரம் இப்போ வாழ்கிறாங்க. ஒருவேளை வீக்காக போயிட்டார், இல்லை மறைஞ்சிட்டார், இல்லை அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார், இந்த கட்டத்தில் நம்ம என்னங்க செய்யும்போது இந்த பரிகாரம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். இதுக்கு வந்துங்க ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கிற பூவராக பெருமாள், அது நம்ம ஏற்கனவே அறிஞ்சது தான். இது கூடுதலாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எங்கே வேணாலும் இந்த கரணநாத வழிபாட்டை செய்யலாம். இதை செய்கிறதுக்கான முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகிழம்பூ அப்படிங்கிறது இதனுடைய பூவு. இதற்குண்டான நைவேத்தியம் வந்து பணியாரம். குங்குமம் வந்து இதுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள். ஸோ குங்குமம் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. என்ன பாத்திரத்தில் வச்சு பயன்படுத்துறதுன்னா வெள்ளி பாத்திரத்தில் வச்சு பயன்படுத்துகிறோம். சரி, இது கூடுதலாக என்ன சொன்னாங்க, காற்று தத்துவமான கரணத்தை இயக்குவதற்கு தூபம் அவசியம். நீங்கள் தூப வழிபாடை ஃபுல்ஃபில் பண்ணலீங்கன்னா கரணநாத வழிபாடு சிறப்பாக இருக்காது. அப்போ தூபத்தில் பார்க்கும்போது இதற்குண்டான தூபம் வந்துங்க வில்வ பொடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான குறியீடாக வந்து ஐயா குறித்து கொடுத்தது மரக்கால் அப்படிம்பாங்க. அதாவது படியை கொஞ்சம் பெருசாக வச்சுருப்போம் இல்லையா, நெல் அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த மரக்கால் அப்படின்னு சொல்கிறத கூட இவங்களுடைய விசிட்டிங் கார்டில் போடலாம். இவங்களுடைய அதிர்ஷ்டம்பலமாக இவங்களுடைய ஆஃபீஸில் ஒட்டி வைக்கலாம், நல்ல பலம் தரும். அதே மாதிரி கௌலுவம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பூமி யோகங்கிறது இருக்கும். கௌலுவத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் அது வரைக்கும் ஏதோ சொந்த வீடு சொத்துக்கள் வாங்காமல் இருந்தால் கூட அந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறமேலே அது இயற்கையாக அமையிறதை நீங்கள் நிறைய பக்கம் பார்க்கலாம். இதே தன்மை நட்சத்திரத்தில் பூசத்துக்கு உண்டு. பூச நட்சத்திரக்காரங்க 90% பேர் வந்து சொந்த வீட்டில் தான் பிறப்பாங்க, சொந்த சொத்துக்கள் இருக்கிற இடத்துல தான் பிறப்பாங்க, அது உண்டு. யோகத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்கம்பம்ங்கிறது முன்னொரு சொத்துன்னு அர்த்தம். விஸ்கம்பத்தை வந்து ஒரு அவயோகமாக சொல்கிறது உண்டு, ஆனால் தன்மையில் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துங்க இந்த மரக்கால் குறியீட்டையும் பூமி யோகமும் அடையக்கூடிய ஒரு கரணம் இது. இதை வந்துங்க நம்ம வழிபாடு பண்ணும்போது கொடுக்கக்கூடிய வஸ்திரம் வந்து கண்டாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்திரம். நாம் இதை கேள்விப்பட்டிருப்போம், கண்டாங்கி சேலைன்னு கேட்டிருப்போம். அந்த கண்டாங்கி தான் இதன் உண்டான வஸ்திரம். இது ஒரு முறை இந்த ப்ராப்பராக இந்த 5 பொருளை வச்சு வழிபாடு பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ் ஆகுதாலேன்னு பாருங்க, கண்டிப்பாக ஆகும். இந்த கரணநாதன் இயக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அதில் வந்து முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் கரெக்டாக செய்யாதது தான். கரெக்டாக செஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக பலன் தரும். சரி, செய்யும்போது ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் குறையாயிடுச்சுன்னா ஏதாச்சும் பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காது, அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும், அதை செய்வாங்க. அப்போ கௌலுவ கரணத்தை பற்றி இது வரைக்கும் பார்த்தோம். இந்த கௌலுவ கரணத்துக்காரங்களுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கும், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான். அதே மாதிரி அரசியலில் இறங்கினா ஜெயிப்பாங்க. அரசியலில் இறங்கினா ஜெயிக்கக்கூடிய காரணம் வந்து கௌலுவ கரணம். ஏன்னா சனி பகவான் வந்து இதனுடைய கிரகமாக வராரு. சனி பகவான் தான் பொதுமக்களுக்கு காரகமான கிரகம். பொதுமக்கள் ஆதரவு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து அரசியலில் இறங்குறாங்கன்னா கௌலுவ கரணமானு பார்த்துட்டு அவங்கள செய்ய சொல்லலாம். நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது, ஒருத்தர் அடித்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா பத்திரை கரணம். அவருடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி மேலே வரணும்னா கௌலுவ கரணத்தில் நாமினேஷன் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அரசியலில். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது தைதுலம் கரணம். இந்த தைதுலம் கரணத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய விலங்கை பார்க்கும்போது கழுதை அப்படின்னே நம்ம ஒரு இதாக நினச்சிடக்கூடாது. அடுத்தவர்களுடைய குற்றங்களையும் துயரங்களையும் துவைத்து சலவை செய்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறது கழுதையோட வேலை. அந்த மாதிரி மற்றவங்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துதலும் மற்றவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து மீட்டெடுத்து கொண்டு வரதும் இந்த தைதுலம் கரணத்தினால முடியும். இந்த தைதுலம் கரணத்தினுடைய ஒரு துறை என்னன்னு கேட்டிங்கன்னா மீடியா, திரைப்படத்துறையில் இதில் தான் வரும். இதனுடைய கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன். இதனுடைய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான அதே மல்லிகை தான் இந்த கரணநாதனுக்கும் வருது. இந்த தைதுலம் கரணத்தில் பிறந்தவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் மல்லிப்பூ கொடுத்து அபிஷேகங்களோ அர்ச்சனைகளோ
அதை தெய்வ வழிபாட்டுக்கு வாங்கி கொடுத்தாலும் நிச்சயம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இவங்க எங்கேயாச்சும் கிளம்பும்போது மல்லிப்பூ எதுப்பால் வந்து அவங்க போகிற காரியம் சக்ஸஸ் ஆயிரும். இதை கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான நைவேத்தியம் வந்து அப்பம், இந்த சபரிமலையில் தருவாங்களே அந்த மாதிரி ஒரு அப்பம். இதற்குண்டான ஒரு அபிஷேக திரவியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோரோசனம் அப்படிங்கிறது. கோரோசனம் பார்த்துருக்கீங்களா? பசுமாட்டுக்கிட்ட இருந்து வர்றது தான். அதுவும் கோரோசனம் அப்படிங்கிற ஒரு அபிஷேக பொருளை பயன்படுத்தணும். வைரம் இதற்குண்டான ரத்தினமாக வரும். தூபம் வந்து பார்த்திங்கன்னா குங்குளியம், அது வெள்ளை குங்குளியம்னு சொல்லுவாங்க. குங்குளியத்தை வந்து சாம்பிராணி மாதிரியே தான் இருக்கும், சாம்பிராணி செய்யறதுக்கும் பயன்படுற பொருள் தான் அது. இந்த குங்குளியத்தை போட்டு இவர்களுடைய வீட்டிலும் பூஜை அறையிலும் அவங்க தூபம் காமிச்சாலே அவங்களுடைய சக்ஸஸ் அருமையாக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து சம்மந்தம் உண்டு. இதனுடைய தெய்வம் வந்து ஜேஷ்டா தேவி. வந்தவாசிக்கு பக்கத்தில் இந்த ஜேஷ்டா தேவியினுடைய கோயில் பெருநகருங்கிற இடத்துல இருக்குது. ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் வந்து ஜேஷ்டா தேவி இருக்குது, அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் மலை மேலே இருக்குது. இந்த வழிபாடு பண்ணலாம். இந்த ஜேஷ்டா தேவிக்கு உண்டான பொருள் வந்து இந்த துப்புரவு செய்யக்கூடிய கூட்டுமார் அப்படிங்கிறது தான். அப்போ கோயிலுக்கு துப்புரவு செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி தானம் பண்ணால் இவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் உண்டு, கர்ம வினைகள் குறையும். இந்த தைதுளம் கறந்துக்காரங்க நல்லா பார்க்குறதுக்கு ரிச்சாக இருப்பாங்க, ஆனால் கருமி செலவு வந்து மனசார செய்ய மாட்டாங்க. ஆனால் கோயில் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய சக்ஸஸை இவங்க பார்க்கலாம். இந்த தைதுளம் கரணம் வந்துங்க ஒவ்வொரு கரணமும் ஒவ்வொரு பெண்பால் ஆண்பால்னு பிரியும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கரணம் அதிகமாக ஒர்க் ஆகிறது வந்து பெண்களுக்கு. தைதுளத்தில் ஒரு பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா உண்மையிலே அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இவங்களுக்கு வந்து இந்த தைதுளம்னு ஒன்று உள்ள வரையிலேயே சுக்கிரனும் உள்ள வரையிலேயே ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக வந்துடுது. இவங்க ஒரு நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள் ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு நல்ல ஏகோபித்த ஆதரவு கிடைக்கும், நல்ல கூட்டம் குறையாமல் இருக்கும். இவங்க வந்துங்க மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சு மல்லிகை பூ வச்சு தைதுளங்கரணத்தில் பிறந்த பெண் ஒரு விஷயத்துக்கு முயற்சி செஞ்சால் நிச்சயம் சக்ஸஸ் உண்டு. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மஞ்சள் நிற ஆடையை எடுத்துக்கலாம். மஞ்சள் நிறம் வந்து இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம். அதே மாதிரி பார்த்தோம்னா இரும்பு பொருட்கள் அப்படிங்கிறத தானம் தந்தால் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தருதுங்க. ஓகே, இது வந்து பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து கரசை கர்ணம், யானையினுடைய கர்ணம். இந்த யானையினுடைய கர்ணம் போகும்போது நம்ம கவனமாக பார்க்குறது என்னென்னா, யானை அப்படின்னு சொல்லிட்டாவே தன் சக்தி தனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். தன் சக்தி தனக்கு தெரியாது, அடுத்தவங்க நம்மளை பார்த்து பயந்துக்குவாங்க. ஆனால் நாம் ஏங்க என்னால் முடியுமா அப்படிம்போம். ஏன் இந்த வார்த்தையை கேட்குறோம்னா, இந்த யானை வந்து குட்டியாக இருக்கும்போது ஒரு சின்ன கைத்தை போட்டு கட்டுவாங்க, அது இழுத்து இழுத்து பார்க்குது வரல, பெருசானாலும் அதே கைத்தையை போட்டு கட்டுறோம். அந்த மீண்டும் முயற்சி அப்படிங்கிறது இந்த கரசைக்கு வந்து தள்ளி போயிடுது. சந்திரனுடைய கர்ணம். இதனுடைய அதிதேவதையாக வந்து பூமாதேவி இருக்காங்க. இதுக்குண்டான அடையாளமாக யானையை வைக்கலாம். கிரகங்களில் 2 கிரகங்கள் இந்த கரணத்தை இயக்குறாங்க, குருவும் சந்திரனும் இயக்குறாங்க. அதே மாதிரி இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜைக்குண்டான பொருள் மலர் அப்படிங்கிறது செம்பருத்தி மலர். செம்பருத்தி மலரை வச்சு வழிபாடு பண்ணும்போது கர்ணநாதன் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு நன்மையை தருகிறார். நைவேத்தியத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிமையான பொருள் பால். பால் வைக்காமல் இவங்க வந்து எந்த கோயில்லையும் வழிபாடு பண்ணாலும் பயனில்லை. இவங்களுக்கு ஒரு மனச்சஞ்சலம் இருக்குது, மன தொந்தரவு, இது அடிக்கடி மனச்சஞ்சலம் வரும், ஏன்னா சந்திரன் ஆதிக்கங்களால வரும். அப்படிலாம் வரும்போது மனக்குழப்பங்கள் வரும்போது இவங்க சுத்தமான பாலில் கொஞ்சம் சர்க்கரையும் ஏலக்காவும் கலந்து நைவேத்தியமாக வச்சு கோயிலில் வழிபாடு பண்ணி வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தந்தாங்கன்னாவே இவங்களுடைய குழப்பம் தீர்ந்து போயிடும். அந்த அளவுக்கு பால் வந்து இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வை தரக்கூடியது. தூபத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு இதாக இருக்கும். நீல உண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தூபம் தான் இவங்க வந்து அபிஷேகத்துக்கு இதுக்கு தூபத்துக்கு பயன்படுத்தணும். காற்று தத்துவமான கர்ணநாதனை இயக்குறோம்னா கண்டிப்பாக காற்று தத்துவமான தூபம் இல்லாமல் சக்ஸஸ் வரவே வராது. அபிஷேகம் பண்ணுறதா வஸ்திரம் சாத்திரத்தில் அடுத்ததில் தூபங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் இதை சொல்கிறேன். வஸ்திரத்தில் பார்க்கும்போது கருப்பு வஸ்திரம் தான் அதுக்கு வருது. கருப்பு வஸ்திரத்தை அதுக்கு வந்து அணிவிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் பார்க்கும்போது ஈய பாத்திரம் வந்து அதுக்கு வருது. ஈயத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் செம்பருத்தி மலரை வச்சு இந்த கர்ணநாதனை வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய அளவு சக்ஸஸ் ஆகும். எல்லாம் சொல்லிட்டேன். கர்ணநாதன் யாரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கணபதி 100% இதுக்கு சூட்டபுளான தெய்வம். அது கூடயே பூமாதேவி. கஜ மோட்சம் நடந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஸ்தல புராணத்தில் சொல்லுவாங்க. அந்த கஜ மோட்சம் நடந்த இடங்கள் எல்லாமே இந்த கரசை கர்ணத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் உருவாக்கும். அந்த மாதிரி இடங்கள் தான் அது.
அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய கருப்பு சாமிக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி இவங்க கொடுத்தாங்கனாலும் இவங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். ஓகே, இன்னொன்றும் பார்க்குறோம். கரசைக்கரணத்துக்கு வந்து யானைன்னு நம்ம பார்த்தோம். யானையை பற்றி சொல்லும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை தான் தலையில் அதுவாக தூக்கி போட்டால் தான் உண்டு, மண்ணவாரி போட்டு. இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களுடைய சுய முடிவுகளில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். காலத்தை விட இவர்களே இவங்களுடைய விதியை இயக்குபவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது வணிசை கரணம். இந்த கரணத்துக்கு அதிபதியான கிரகம் சூரியன். இது வந்து ஒரு அசுப கிரணத்தில் வரும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் இதை வந்து எடுக்கலாம். இந்த வணிசை கரணத்துக்கு வந்து விலங்கு எடுக்கும்போது நம்ம 3 விதமாக அதில் இருக்குது. பசுமாடு இருக்குது, எருது இருக்குது, நந்தி, ஜல்லிக்கட்டு, இப்படிலாம் நிறைய பிரியும். வளர்பிறையில் அந்த கரணம் பிறந்திருக்கான்னு பாருங்கள். அந்த ஜாதகம் வளர்பிறையில் பிறந்த ஜாதகமா, வளர்பிறை கரணமா பாருங்கள். அதில் வளர்பிறையாக இருந்தால் வணிசை கரணத்துக்கு பசுமாடை எடுக்கலாம், பசுவை எடுக்கலாம். தேய்பிறையாக இருந்தால் எருதை தான் எடுக்கணும். பொதுவாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாம் வந்து நந்தி எடுக்கலாம். இருந்தாலும் இப்படி பிரித்து எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு உண்டான அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரபி அப்படின்னு போட்டிருக்காங்க. சுரபி அப்படின்னா அமுத சுரபி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கெண்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பொருள். இதற்குண்டான ஸ்தலம் வந்து அரியலூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருமலையப்பர் அப்படிங்கிற சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் தான் இவங்களுக்கு உண்டான கரண கடவுள். இவங்க பிரதோஷ வழிபாடு செய்கிறது 100% நன்மையை தரும். மற்றவங்கெல்லாம் பிரதோஷத்துக்கு போகிறத விட வணிசை கரணத்துக்காரங்க பிரதோஷத்துக்கு போனாங்கன்னா பெரிய சக்ஸஸ் கிடைக்குங்க. மறந்துடாதீங்க, பிரதோஷத்தை விட்டு கொடுத்துட வேண்டாம். மொத்தமாகவே ஒரு வருஷத்துக்கு 24 பிரதோஷம் தான் வரும், வளர்வரி தெய்வரின்னு. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அந்த பிரதோஷத்துக்கு போகும்போது அந்த நந்தீஸ்வரருக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கு பொடி தூபத்துக்கு பயன்படுத்துறது இவங்களுக்கு அதுதான் அதிர்ஷ்டம். சங்கு பொடியை இவங்க வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம், தூபத்தில் போடுறதுக்காக வாங்கி கொடுக்கலாம். தயிர் சாதம் செஞ்சுட்டு போய் சாமிக்கு பக்கத்தில் வச்சு படையல் முடித்ததுக்கு அப்புறமேல வர்றவங்களுக்கு பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தயிர் சாதம் தரலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை. இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய்க்கிழமை. இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டகரமான தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னா மகாலட்சுமியும் நம்ம எடுத்துக்க முடியும். வஸ்திரத்தில் கம்பளி தான் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வஸ்திரம். அதே மாதிரி இவங்க வந்துங்க நல்ல பேச்சு திறமை உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறு வயதில் காதல் திருமணம் செய்கிறவங்க அதிகம் பேர் இந்த வணிசை கரணத்தில் பிறந்தவங்க. அது கூடயே அவங்க அதோடு நிறுத்திக்கிறல, அதுக்கப்புறமேலும் மறுபடியும் அவங்களுடைய வேலைகளை காமிக்கிறாங்க. மனக்கட்டுப்பாடு ரொம்ப தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நீர்மோர் தானங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கோயில் விசேஷம், ஒரு கூட்டம் இருக்குன்னா நீர்மோர் தானம் பண்ணுறது இந்த வணிசை கரணத்துக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தை அவங்க அதிர்ஷ்டத்துக்காக பயன்படுத்தணும். மலரில் நீல லோசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ. இப்போ நான் கரணத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு சில மலர்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட மலர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலரை வந்து கூகுளில் போட்டு இமேஜ் எடுங்க, அதை வந்து நர்சரிக்காரங்கிட்ட காட்டுங்க. அது சம்பந்தமான அதனுடைய ஜாதியை சேர்ந்த ஒரு இனம் இருக்கும், அந்த இனத்தை சேர்ந்த இன்னொரு மலரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது வணிசை கரணத்துக்கு நீல லோசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாட்டு மலர். இதில் நிறைய வியாபாரிகள் இருக்காங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கும். இவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த வழிமுறைகளை செய்தால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகலாம். அடுத்தபடியாக பார்க்குறது பத்திரை கர்ணம். இது ஒரு அசுப கர்ணம். இந்த கர்ணத்துக்கு அதிபதி கேது பகவான் இருக்கார். திருச்செந்தூர் முருகன் தான் இதனுடைய அதிபதியாக வர்றாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குண்டுமணி பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது, குண்டுமணி பூ. அந்த பூ வந்து எடுத்து வச்சு இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா கர்ணநாதன் நல்ல முறையில் சக்ஸஸ் தருவார். இவங்களுக்கு உண்டான நைவேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திர அன்னங்கள் தான். புளி சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி சித்திர அன்னங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். தூபம் பார்த்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் தான், நல்ல தண்ணி வச்சே தூபம் பண்ணலாம், கேட்கும். வஸ்திரம் பார்த்தீங்கன்னா தோலில் இருக்கும், தோல் வஸ்திரம் அப்படின்னு இருக்கும். இப்போ தோல் வஸ்திரம் நம்ம செய்ய முடியாது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் நிறத்தை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை தரலாம். இப்போ ப்ரௌன் கலரில் நம்ம அந்த வஸ்திரமாக அதை தரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து வெண்கல பாத்திரம். அப்போ வெண்கல பாத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணும்போது தான் அதுக்கு உண்டான பலன் அதிகம். இவங்க யமகண்ட காலத்தை வந்து நல்ல நேரமாக எடுத்து செய்கிறதும், அந்த யமகண்ட காலத்தில் வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறது பெரிய ஒரு அமைப்பை தரும்.
இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னாங்க, இதுக்குண்டான மிருகம் பார்க்கும்போது கோழி வரும். இந்த கோழி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையோ ஒன்று குத்தி குளறிக்கிட்டே கிடக்கும். ஒரு விஷயத்தை பிரச்சனையை கம்முன்னு விடவே மாட்டாங்க, தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க மனசில் குழப்பறது இல்லாமல் மற்றவங்களையும் குழப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலை உடையவங்கனால இந்த கர்ணநாதன் வழிபாடு அவங்களை ஒரு திருத்தம் செய்யும். இந்த காரணத்தில் தான் மேக்சிமம் டாக்டர்ஸ் இருப்பாங்க. மெடிசன் சம்மந்தமான லைனில் இருக்கிறவங்க இந்த துறையில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிரும். பத்திரக்கரணத்தில் பிறந்தவங்களுக்கு யோசனையே பண்ணாமல் டிஃபார்ம் படிக்க வைக்கலாம். டிஃபார்ம், பிஃபார்ம், அந்த மருந்துகள் சம்மந்தமாக ஆய்வுகள் பண்ணுறது, கிருமிகள் சம்மந்தமாக யோசனை பண்ணுறது. இவங்க ஃபீல்டே பாருங்கள். நான் ஆரம்பத்திலே பத்தரையை பற்றி சொன்ன மாதிரி அந்த நோயை வந்து நான் ஒழிச்சே தீருவேன், இந்த ஒழித்தே தீருவேங்கிற வார்த்தை பத்திரக்கரணத்தில் வரும். மறந்து கூட இந்த பத்திரக்கரணத்தில் சுபகாரியத்தை செஞ்சிடக்கூடாது, சரி வராது. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மேலே வழக்கு போடுறோம் அல்லது ஒரு எதிரியை வந்து சந்திக்க போகிறோம், அவனை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இறங்கினா அந்த பத்திரக்கரணம் ஓகே. நம்ம நோயை ஒழிக்கிறோம். முருகர் அங்கே என்ன பண்ணார்? சாப்பிடலாம். முருகர் அங்கே என்ன பண்ணார்? திருச்செந்தூரில் அசுரனை ஒழிச்சே தீர்வுன்னு இறங்கினார். அந்த ஒழிச்சே தீர்வுங்கிற வார்த்தைகள் எல்லாமே பத்திரிகரணத்தில் வரும். ஸோ வந்து பத்திரிகரணத்தை பயன்படுத்துவது கவனமாக பயன்படுத்தணும். இவங்களுக்கு இந்த குண்டுமணி பூவும் கலவை சாதமும் வஸ்திரம் வந்து தோல் நிறமுடைய வஸ்திரமும் வெண்கல பாத்திரத்தில் வச்சு இவங்களுடைய கர்ணநாதனை வழிபாடு செய்தால் நிச்சயம் 100% நன்மை கிடைக்கும். ஆச்சுங்களா? ஒரு தடவை செஞ்சுட்டா போதும், அவங்களோட வித்தியாசம் தெரிஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 3 முறை செஞ்சாங்கன்னாவே அவங்களுடைய ஒரு சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை முறையில் கற்பூரம் வந்து இவங்களுடைய பூசும் திரவியமாக வருது. கற்பூர அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வருது. இவங்க இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி செயல்படுத்தினால் பத்திரிகரணத்தில் வந்து அருமையான ஒரு ரிசல்ட்டை நாம் எடுக்க முடியுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா அடுத்த கரணம் சகுனி கரணம். இந்த சகுனி கரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமான புத்திசாலித்தனமான காரணம். யாரையும் நம்பாது, எல்லாத்தையும் சந்தேக கண்ணுடைய பார்க்கும். காக்கா எப்படி பார்க்குது நம்மளை? காகம் யாரையுமே நம்பாது. அதேமாதிரி காகத்துக்கு 2 விதமான மூளை உண்டு. ஒன்றில் அதை பற்றின ஹிஸ்ட்ரி இருக்கும், இன்னொன்று நம்மளை பற்றி அதை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து பெரியவங்களுக்கு படையல் வைக்கும்போது அந்த காகத்து வழியாக அதை சேர்றதான் நம்ம வந்து ஐதீகத்தில் நம்ம நம்புகிறோம். இதற்குண்டான கிரகம் வந்து சனி பகவான் தான். இதற்கு அதிபதியான தெய்வம் வந்து ஸ்ரீ விஷ்ணு. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் கரணத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. பகலில் ஜனனமான காகம், பகலில் சகுனி கரணத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா காகம் வந்து நம்ம அடையாளமாக எடுக்கலாம். இரவாக இருந்தால் ஆந்தை எடுக்கணும். இரவாக இருந்தால், அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமேல் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் ஆந்தை எடுக்கணும். இவங்களுக்கு உண்டான வழிபாட்டு பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல சங்கு பூ அப்படிங்கிற பூ. இவங்களுக்கு உண்டான நைவேத்தியம் சாதாரண வெல்லம், சாதாரண கரும்பு வெல்லம். இவங்களுக்கு உண்டான அபிஷேக பொருள் பார்த்திங்கன்னா திருநீரை தண்ணியில் கலைஞ்சு அப்படியே பூசி விடுறது தான் அபிஷேகம். இவங்களுக்கு உண்டான வஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா பழைய துணின்னு வரும். அதை எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு துணியை எடுத்து நீரில் நனைச்சி காய வச்சு அப்புறமேல் தான் அந்த வஸ்திரமாக அதுக்கு பயன்படுத்தணும். கருப்பு நூல் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான பிடித்தமான ஒரு விஷயம். அப்போ கருப்பு நூல் கட்டின ஒரு பூவை, ஒரு மாலையை நீங்கள் இந்த கர்ணநாதனுக்கு அணிவிக்கும் போது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த கர்ணநாதனை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில தெய்வங்களை நம்ம எடுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரன் போட்டிருக்கோம். ஆனால் வந்து காலபைரவர் வந்து இதுக்கு உண்டான கர்ணநாதனை நாம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். காலபைரவருக்கு இந்த முறையில் நம்ம வழிபாடு பண்ணோம்னா மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும். இந்த திதி சூன்யம்னு நம்ம நார்மலாக பேசுகிறோம் இல்லைங்களா, இந்த திதி சூன்யம் முழுசும் வேலை செய்கிறது இந்த சகுனி கரணத்துக்கு தான் வேலை செய்யும். சகுனி கரணத்துக்கு, இந்த சகுனி கரணத்துக்காரங்க ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க தான் கடைசியாக கொடுத்த அப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க அந்த கம்பெனிக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்கப்புறமே அந்த கம்பெனி இருக்காதுன்னு அர்த்தம், அல்லது அதோட அந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ வந்து சகுனி கரணத்துக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு சொந்த தொழில் செய்யுங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொந்த தொழில் செய்யலாம். அதேமாதிரி இவங்க கடனை பற்றி ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க சகுனி கரணத்துக்காரங்க. இப்போ நான் சகுனி கரணத்தில் சொன்னது என்னன்னா, ஒரு நிறுவனத்தில் போய் சேரும்போது அந்த ரேங்கில் கூட அது கடைசியாக இருக்கலாம், அதுக்கு மேலே சுப்பீரியர் கேட்டகரி எடுக்கலாம். நீங்கள் தவறாக நினச்சிக்க வேண்டாம், பயந்துட போகிறாங்க, அப்படிலாம் கிடையாது. சகுனி கரணங்கிறது சகுனினாவே நம்ம மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த காரணத்துக்கு எதுக்காக அந்த பேர் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, அப்படி ஒரு ஞாபகம் வரும். நல்ல மதிநுட்பம் இருக்கும், நல்ல சாமர்த்தியம், மதிநுட்பம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான காரணம் தான் அது. இவங்க இந்த கடன் விஷயத்தில் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப நாள் வட்டி கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சகுனி கரணத்தில் பிறந்தவங்க. இந்த ரொம்ப நாள் வட்டி கட்டுறதுலேருந்து மீண்டு வந்து இவங்களும் ஒரு நல்ல பொருளாதார ஸ்திரநிலை கிடைக்கணும்னா இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா,
ஒரு காலபைரவர் கோயிலில் காலபைரவருக்கு நீல சங்கு பூ வாங்கி கொடுத்து வெல்லமும் பொரியும் அவளும் கலந்த ஒரு பிரசாதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு திருநீர் அபிஷேகத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு கருப்பு நூலினால் கட்டப்பட்ட ஒரு பூமாலையை வாங்கிட்டு போய் அகில் அப்படிங்கிறத தூபத்தில் வரும். அகில் வாங்கி தூப வாசனை போட்டு வழிபாடு செய்தால் இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து மேலே வந்துடலாம், பெரிய அளவில் சாதிக்கலாம். பெரிய அளவில் சாதிக்கக்கூடியவங்களும் அதுக்கு சகுனி கரணத்தில் பிறந்தவங்க. இது ஒரு அசுபகரணங்கிறதுனால முக்கியமான முகூர்த்தத்துக்கு இதை தேர்வு செய்ய வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கரணம் நாகவகரணம். நான் இதுக்கு ராகு தான். இப்போ சகுனிக்கும் சனி தான், கௌலவத்துக்கும் சனி தான். 2 சனிக்கு வித்தியாசம் உண்டு. மங்கள சனி மந்த சனின்னு வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி தான் கரணத்தில் பாலவகரணத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராகு தான், நாகவகரணத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராகு தான். அந்த ராகு அமிர்த ராகு, இந்த ராகு விஷராகு. இப்போ நாகவத்தில் பிறந்தாங்க அப்படின்னாவே அந்த சர்ப்பத்தினுடைய இயல்புகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சர்ப்பத்தோட இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது சர்ப்பம் என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். 2 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சயின்ஸில் சொல்கிறாங்க. ஒரு சர்ப்பத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல போகும்போதெல்லாம் நமக்கு ஒரு பயம் வரும், உள்ளே இருக்குமான்னு. அங்கேயே இருக்காது. ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல பார்க்கவே முடியாது. அது பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்தில் நிற்காமல் அலைஞ்சு திரிஞ்சு வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே நாகவகரணத்தில் பிறந்தவங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதேமாரி சர்ப்பத்தில் எத்தனை வகைகள் இருக்குது. இந்த பாம்பு, அந்த பாம்பு, அந்த சர்ப்பம், இந்த சர்ப்பம் நிறைய சொல்லுவோம். கார்கோடன்லேருந்து சொன்னோன்னு நிறைய சொல்லலாம், ஆதிசேஷன் வரைக்கும் சொல்லலாம். இவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுடைய மனோநிலையை மாற்றிக்கிறாங்க. 6 மாதங்களுக்கு ஒருக்கா அவருடைய கேரக்டர் வைஸ் மாறுது. என்ன செக் பண்ணி பாருங்கள். குணாதிசயங்கள் மாறுது. என்ன இப்படி மாறிக்கிட்டே போனால் என்னதான் வருது இத்தனை வருஷத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய இயல்புகள் மாறுறதை நம்ம கண் கூட பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்திரத்தன்மை ஆகிறதுக்கும் அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இவங்களுடைய நெய்வேத்தியமான நெய்யை வந்து தானம் தரணும். நெய் தான் இதுக்கு உண்டானது. இடைக்கிட நெய் தரணும். இடைக்கிட நெய் தர முடியாது, 10% தரலாம். அந்த மாதிரி ஒரு தானம் பண்ணணும். ஐயா வாங்க, வணக்கம், வாங்க. அந்த மாதிரி செய்யலாம். அப்போ வந்து நாகவகரணத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதுஸ்பாதம் அப்படிங்கிறதுல வாங்க, செவ்வாயினுடைய கிரகம், செவ்வாய் தான் சதுஸ்பாதத்தில் கிரகமாக வரும். நம்ம குருன்னு சொல்லுவோம். 2மே அதுக்கு உண்டான ஆதிபத்தியம் இருக்கும். சதுஸ்பாதம் அப்படிங்கிறதே வந்துங்க ஒரு தளபதியை நிர்ணயம் செய்கிறது. சதுஸ்பாதத்தில் ஒரு லேபர் இருக்கார் அல்லது சதுஸ்பாதத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு பார்ட்னர் இருக்காருன்னா உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் செயல்பட்டு அவங்களுடைய வெற்றிக்கு தளபதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பார். அப்போ இந்த சதுஸ்பாதத்தில் இருக்கிறவங்க சுயதொழில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறத விட சுயதொழில் சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய கர்ணநாதனை வழிபாடு பண்ணும்போது கொன்றை மலர் மூலம் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. கொன்றை மலர் மூலம் வழிபாடு செய்கிறது சிறப்பு. நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா தேனால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நைவேத்தியமாக செய்கிறது சிறப்பு. அபிஷேகத்தில் விபூதி சிறப்பாக இருக்கும். ஆபரணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்படிக மாலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்க ஒரு முறை வந்து அவங்களுடைய கர்ணநாதனுக்கு ஸ்படிக மாலை வாங்கி அப்படியே அர்ப்பணிச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பு. அவங்களும் போட்டுக்கலாம். ஸ்படிக மாலை போடலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, இவங்க வந்து சதுஸ்பாதத்தில் இருந்தால் போடலாம். இவங்களுக்கு உண்டான வஸ்திரம், இந்த கர்ணநாதனுக்கு உண்டான வஸ்திரம் பார்த்தீங்கன்னா பருத்தி துணி தான் கர்ணநாதனுக்கு உண்டான வஸ்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கிழமை வியாழக்கிழமை. அதிர்ஷ்டக்கிழமை வியாழக்கிழமையாக வரும். இவங்க பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் மரப்பாத்திரமாக இருக்கிறது நல்லது. மரப்பாத்திரம் மூலமாக இவங்க வந்து பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மணிபத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதை இருக்கார். அவங்க வந்து இந்த சதுஸ்பாதத்துக்கு ரொம்ப உதவிகள் செய்யக்கூடிய ஒரு தேவதை. இதுக்குண்டான ஸ்தலம் வந்து பைரவர் ஸ்தலத்தை சொல்லுவோம், நிறைய பக்கம் சொல்லுவோம். மயிலாடுதுறையில் குத்தாலங்கிற ஊருக்கு பக்கத்தில் சேந்திரபாலபுரம் அப்படிங்கிற ஊரில் 64 வகையான பைரவர் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. 64 வகையான பைரவர். அந்த இடம் வந்து இவங்களுக்கு அருமையான கர்ணநாத இயக்கத்துக்கு பயன்படும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் கரெக்டாக சொல்லும்போது ஐயா வந்துட்டு பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை சேர்ந்த நாளில் இந்த வழிபாட்டை பண்ணாங்கன்னா உறுதி அந்த வெற்றி கிடைக்கும். கரெக்டாக பாருங்கள் எப்படி பிரபஞ்சம் இயக்குதுன்னு. அதே மாதிரி இந்த கரணத்தினால பாதிக்கப்படுறவங்க அதிகம் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியை லக்கணமாக கொண்டவங்களும் ராசியாக கொண்டவங்களும் ரிஷப ராசியை லக்கணமாக கொண்டவங்களும் ராசியாக கொண்டவங்களும் இந்த சதுஸ்பாதத்தில் பிறந்தால் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த கர்ணநாதன் வழிபாடு செய்ததற்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்கும். நான் ஆரம்பத்திலே சொல்ல மாதிரி தான், ஒரு கர்ணநாதனுக்கு உண்டான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மட்டுமே கர்ணநாதன் இயக்கம் சரியாக செயல்படுது. அப்போ வலுவில்லைன்னா நம்ம ஒரு 3 டைம் 4 டைம் தொடர்ந்து பண்ணோம். வலுவாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தாவே அந்த ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். இதை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறக்கு பெரியவங்களுக்கு வந்து ஒரு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கறக்கு இந்த கர்ணத்தை நாம் தாராளமாக எடுத்துக்கலாம்.
அடுத்தபடியாக நாம் பார்க்குறதுங்க 11வது கரணமான கிம்ஸ் துக்கணம் கரணம். இந்த கிம்ஸ் துக்கணம் கரணம் அப்படிங்கிறது புதனுடைய கரணமாக இருக்குது. இதனுடைய அதிபதி வந்து மகாலட்சுமி. இந்த கிம்ஸ் துக்கணத்துக்கு உண்டான கரணநாதன் வழிபாட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு மலர் வந்து கொங்கு மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர். நான் சொல்லக்கூடிய பூக்கள்லாம் அங்கே நம்ம கேள்விப்படாத மாதிரி கூட இருக்கும். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கொங்கு மலர் வைத்து ஜவ்வாது பூசி சர்க்கரை ஆகாரம் வைத்து முத்து மாலை அணிவிச்சு குங்குளிக தூபம் போட்டு மேல் துண்டு மட்டும்தான் மேல் துண்டு மட்டும் வச்சு மூங்கில் குடுவையில் அபிஷேகம் பண்ணுனா கரணநாதன் இயங்குவார். எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே வருது பாருங்க. இதுக்கும் அதே காரணம் தான், அதே மாதிரி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன் மீனத்தில் இருந்தால் கரணநாதன் இயக்கம் ரொம்ப கஷ்டம். ஏன் புதன் நீச்சம் இல்லையா? இந்த கரணநாதனுக்கு உண்டான கிரகம் வலுவாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமேல இது இயக்கறதுக்கு எத்தனை முறைங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். தன்வந்திரி இவன் நம்ம சொல்லுவோம், வாயு பகவான் இதனுடைய ஆதிபத்தியம் உள்ளவர். இவங்களுக்கு இந்த தோஷமான ஒரு அமைப்பு இருந்தால், அதாவது நான் சொன்னேன் கிம்ஸ் துக்கணத்தில் பிறந்து புதன் வந்து மீனத்தில் உட்காந்துருக்கிறார் அல்லது லோ டிகிரி வாங்கியிருக்கிறார் அப்படின்னா நாம் வந்துங்க செய்ய வேண்டிய பரிகாரம், அவங்களுடைய எடைக்கு எடை சர்க்கரையை வந்து தானமாக தரணும். துலாபாரத்தில் தர முடியாதுங்க அப்படின்னா 10% தரணும். கோயிலுக்கு தானமாக தந்தால் நிச்சயம் இது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி கோயில் பூஜைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு குங்குளிகம் வாங்கி கொடுக்கலாம். மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்கு இது அருமையான ஒரு கரணம். பயோ சம்மந்தமான நுண்ணுயிரி சம்மந்தமான படிப்புக்கு இது அற்புதமான கரணம். இதில் பிறந்தவங்க படிக்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுனாலே இந்த கிம்ஸ் துக்கணத்துக்காரங்க நல்ல சக்ஸஸ் ஆயிடலாம். இந்த கிம்ஸ் துக்கணத்துக்கு வந்துங்க இன்னொரு இதுவும் உண்டு. நம்முடைய கிளைண்ட் ஒருத்தர் பழைய மிஷினரிலாம் மாற்றுறேங்க, புது மிஷினரி வாங்குகிறேன், நான் வாங்கும்போது பல லட்ச ரூபா இதோட விலை, விற்கும்போது ரொம்ப சீப் ரேட்டாக கேட்குறாங்க, நான் எப்போ செஞ்சால் எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. கிம்ஸ் துக்கணம் கரணம் நடக்கிறப்ப நீங்கள் பழைய பொருட்களையோ பழைய மிஷினரியோ நீங்கள் செல் பண்ணால் அருமையான லாபத்துக்கு கிடைக்கும். அப்போ வாங்குறவருக்கு இது வேலை செய்யாதானே இல்லை, நீங்கள் இந்த வழிபாடு செய்யும் மட்டும்தான் உங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கரணம் இந்த அளவுக்கு விசேஷகரமாக வேலை செய்யுங்க. கரணங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். கரணங்களை பொறுத்த வரைக்கும் சுபகரணங்கள்னு சொல்லக்கூடிய பவம், பாலவம், கௌலுவம், தைதுலம், கரசை, இந்த கரணத்தில் நீங்கள் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். வனிசை, பத்தரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்குணம், இந்த கரணங்களில் சுபகாரியங்களை தவிர்த்து மாறான காரியங்களை செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், பத்திரை கரணமாக ஒருத்தர் ஒளிச்சே கட்டணும்னா பத்திரை கரணத்தில் கத்தி எடுத்தால் ஜெயிச்சிடலாம். கத்திங்கிறது திட்டம். ஒரு வழக்கு தொடர்றீங்களா, பத்திரையில் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிரும். சுபகாரியத்துக்கு போய் அதை மிங்கிள் பண்ண வேண்டாம். இது போன்று நிறைய விஷயங்களை வந்து கர்ணாதிபதி கொடுக்குறாருங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி பார்த்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என கூறி இந்த ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய ஈசன் அறக்கட்டளையின் ஸ்தாபகர் ஐயா பாலசுப்ரமணியாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் MA ஜெகநாதன். ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 73 73 6 000 33 73 736 00033. நன்றி, வணக்கம்.